எரிமலை வெடித்தால் என்ன நிகழும்? மிக பெரும் சுற்றுச்சூழல் சீர்கேடும் பெரும் அழிவும் தானே ஏற்படும். ஆனால் என்ன ஒரு அதிசயம், இங்கே ஒரு எரிமலை வெடித்தும் வெடித்த எரிமலை குழம்புகளே சிவலிங்கமாகவும் நந்தி பகவானாகவும் மாறிய ஒரு மலையை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? அப்படி ஒரு அற்புதமான ஒரு தலம்தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள காஞ்சனகிரி அப்படிங்கிற ஒரு மலைத்தலமாகும். காஞ்சனகிரி மலைத்தலமானது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டைக்கு அருகில் அமைந்துள்ள லாலாப்பேட்டை என்ற ஊருக்கு அருகில் தான் அமைந்திருக்கிறது. இந்த மலையானது பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள ஒரு மலை, ஒரு சுற்றுலாத்தலம் தான் நம்ம சொல்லி ஆகணும். திருக்காஞ்சனகிரி மலையானது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் தொலைவில் இருக்கு. நீங்க வந்து விடியற் காலையில நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்பவே அந்த வியூலாம் நல்லா இருக்கும். ஏன்னா வெயில் வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்தோட களைப்புலாம் நம்ம வந்து அந்த இயற்கை அழகை வந்து ரசிக்க விடாது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா. அதனால நீங்க சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வேற லெவல் ஒரு ஃபீலிங் தான் நமக்கு கிடைக்கும். அங்க இருக்கிற அந்த மேகங்கள், அந்த குளிர்ச்சியான தன்மை எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வியூ பாயிண்ட்லாம் நீங்க பார்க்கும்போது இன்னும் ஒரு நமக்கு வந்து ஒரு மன அமைதியை வந்து அந்த அளவுக்கு சிறப்பாகவே நமக்கு தருகிறதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஒரு அருளாசியோடு, அதாவது இறைபக்தியோட ஒரு இயற்கை சூழலை நீங்க ரசிக்கணும்னா கண்டிப்பா திருக்காஞ்சனகிரி மலையை பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு இடம் தான். கண்டிப்பா நீங்களும் போய் கண்டுகளிங்க. வணக்கம் மக்களே, நாம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருக்காஞ்சனகிரி அப்படிங்கிற ஒரு மலையில தான் இருக்கும். இந்த மலையோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு கண்டினியூ தான் இந்த பாட்டுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க 1000 வருஷத்துக்கு பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தலத்தோட ஒரு வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கஞ்சன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து இங்க சிவனை நோக்கி தவம் இருந்ததாகவும், கடுமையான தவம் இருந்தும் சிவன் வந்து அவருக்கு வந்து எவ்விதமான காட்சியும் தரல. அதனால வந்து கோபமுற்ற அந்த கஞ்சன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் அங்க வந்து சிவனடியார் பத்தியா அவர்கள் வந்து ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான். அதனால வந்து கோபமுற்ற சிவன் வந்து அவருடைய வாகனமான நந்தி பகவானை வந்து இந்த இடத்துக்கு அமைச்சு அந்த கஞ்சனுங்கிற அரக்கனை நீங்க வந்து வதம் செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து அமைச்சிருக்காங்க. உடனே வந்து அவரும் வந்து இங்க வதம் செய்ததால இந்த இடத்துக்கு வந்து திருக்காஞ்சனகிரி அப்படிங்கிற ரீதியில வந்து பேர் வந்திருக்கு. உண்மையிலுமே இந்த இடம் பாத்தீங்கன்னா இயற்கை அழகோட கூடிய மிகப்பெரிய அளவுல தான் ஒரு மலையோட காட்சியை தருதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் பாத்தீங்கன்னா செம்மையாவே இருக்கு பிளேஸ். கண்டிப்பா வந்து இது வந்து ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ராணிப்பேட்டையில இருக்கிற ஒரு ஏழைகளுக்கான ஒரு ஊட்டின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் வந்து ஒரு 100 ரூபான்னு வாங்குறாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்து இங்க 50 ரூபா தான் வாங்குவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப 100 ரூபான்னு ஏத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயில் திருப்பணி நடக்கிறதால வந்து உங்களால முடிஞ்சா டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிற ரீதியில வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற ரீதியில வந்து இந்த இடம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வேற லெவல்ல தான் இருக்கு. இந்த ஒவ்வொரு காட்சியும் வந்து இந்த விஷுவல்ல நீங்க பார்க்க தான் போறீங்க. இயற்கை அழகும் ஈசனின் அருளாசியும் ஒரு சேர விளங்கும் இந்த காஞ்சனகிரி மலையானது காண்போரை கவர்ந்து இழுக்கும் ஒரு மலையாக விளங்குகிறது. அது மட்டுமில்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கும் மலைகளில் மிகவும் அமைதியாக காட்சி தரும் ஒரு மலையாக இந்த காஞ்சனகிரி மலையானது விளங்குகிறதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த காஞ்சனகிரி மலையை சுற்றி அமைந்துள்ள ஊர்களின் பெயர்களோ மிகவும் வித்தியாசமான பெயர்களாக தான் விளங்குகிறது. அசுரன் கஞ்சன் அவர்களுடைய உடல் உறுப்புகள் வந்து 10 துண்டுகளாக பிளக்கப்பட்டு அது வந்து வெவ்வேறு பகுதிகளில் நந்தி பகவான் தூக்கி போடுகிறார். அந்த உறுப்புகள் விழுந்த பகுதிகளே அந்த ஊரின் பெயர்களாக தற்போது வரை விளங்குகின்றன அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். அசுரன் எந்த உறுப்பு எங்கே விழுந்ததோ அந்த உறுப்பின் பெயரிலே இன்றும் அங்கு ஊர்கள் இருக்கின்றன. தெங்கால், வடகால், மன்னிக்கையம்பட்டி, அவர்கரை, அது அவரைக்கரைனா ஈரக்குலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து லாலாப்பேட்டை, லாலானா இதுல வந்து இதயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடல் உறுப்பு பெயர் தான் லாலாப்பேட்டை. அப்ப சிகைராஜபுரம், அதாவது சிகைனா தலை, அப்புறம் குகைய நல்லூர்,
குகையநல்லூர்னா இடுப்பு வந்து குறிக்கும். அப்புறம் மாவேரி, மார்பு என ஊர்கள் அமைந்துள்ளன. உண்மையிலுமே பாத்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி பல்வேறு அதிசயங்கள் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற ரீதியில தான் அங்க சுற்றி இருக்கிற கிராம மக்கள் அனைவருமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இன்றும் அந்த கிராம மக்கள் வந்து அந்த கஞ்சன் அப்படிங்கிற அரசனுக்கு வந்து திதி கொடுக்கிற பழக்கம் வந்து தொடர்ச்சியா அந்த 10 ஊர்களையும் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. உண்மையிலுமே இது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம காஞ்சனகிரி மலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருவலம் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க இருக்கிற சிவன் கோயில் இருக்கிற நந்தி பகவான் கஞ்சனுக்கு அடுத்து வேற யாராவது ஒரு அரக்கன் வந்து விடுவானோ அப்படிங்கிற ரீதியில இன்று வரை தன்னுடைய அந்த சிவலிங்கம் எதிரில் இருக்கிற அந்த நந்தி பகவானோட தலை வந்து திரும்பி தான் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் வரலாறு இருக்கு. உண்மையிலுமே இது வந்து இந்த மலையானது பெரும் அதிசயத்தை கொண்டுள்ள ஒரு மலையாக தான் பார்க்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமா இந்த இடம் வந்து இருக்கும்போது வேலூர் கோட்டையாகட்டும், தங்க கோயிலாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அமிர்தி ஃபால்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இருந்ததால இந்த காஞ்சனகிரிங்கிற மலைக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாம தான் இருந்தது. இப்போ வந்து வேலூர் மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வந்து தனியாக பிரிக்கப்பட்டதால இந்த காஞ்சனகிரி மலையை வந்து பிரதான சுற்றுலா பயணமாக தலமாக அது வந்து அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து இந்த மாவட்ட மக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. உண்மையிலுமே இது வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படிங்கிற ரீதியில வந்து சொல்லப்படுறதால கண்டிப்பா நீங்க வந்து இந்த கோரிக்கை, இந்த நெடுநாள் கோரிக்கையாவே இந்த மாவட்ட மக்களோட கோரிக்கையா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து நிறைவேற்றி தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து அரசுக்கு தொடர்ச்சியாக இந்த கிராம மக்களும் இந்த மாவட்ட மக்களும் வந்து கோரிக்கை வச்சிருந்தா இருக்காங்க. இது வந்து எப்ப நிறைவேற்ற போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா வந்து இது நிறைவேற்றினா இந்த கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படும். அதே நேரத்தில் இந்த சுற்றுலா தலத்திற்கு பயணிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிக அளவில் இருக்கு. அதனால் இந்த மாவட்ட நிர்வாகமானது இந்த மக்களோட கோரிக்கையை வந்து பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து நாங்களும் வந்து ஒரு கோரிக்கையா இந்த காணொலி மூலம் வந்து முன்வைக்கிறோம். திருக்காஞ்சனகிரியில் பல்வேறு கோயில்கள் வந்து இப்பதான் திருப்பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. உண்மையிலுமே இங்க இருக்கிற பக்தர்கள் வந்து நீங்க வந்து ஃபேமஸான கோயில்களுக்கெல்லாம் நீங்க வந்து டொனேஷன் பண்றதை விட இது மாதிரியான வளர்ந்து வரும் கோயிலுக்கு நீங்க டொனேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பெயர்கள் வந்து நிலைத்து நிற்கும். காஞ்சனகிரி மலையில இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடந்துதான் இருக்கு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா மணிப்பாறை. அந்த மணிப்பாறையில வந்து தொடர்ச்சியா ஒரு கல் எடுத்து நீங்க அதுல தட்டி பார்த்தீங்கன்னா மணி ஓசை கேட்கும். அதுவும் வெண்கல மணி ஓசை கேட்கும். உண்மையிலுமே இது வந்து ஒரு அதிசயமா தான் பார்க்கப்படுகிறது. அந்த மலையில நீங்க வேற எந்த ஒரு பாறையை தட்டினாலும் அந்த சத்தம் கேட்காது. புராண ரீதியா இது வந்து தொடர்பு பத்தி பார்க்கும்போது அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாறை வந்து அசுரனோட கழுத்து பகுதி என்றும் அதனாலதான் இது வந்து மணி ஓசை கேட்கிறது அப்படிங்கிற ரீதியில வந்து அங்க சுத்தி இருக்கிற ஊர் மக்களும் புராணமும் அதை தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த மலையோட அந்த பாறையில தட்டுற அந்த கேட்கிற அந்த மணியோசையானது பாத்தீங்கன்னா திருவலம் வில்வநாதர் ஈஸ்வரர் கோயில்ல அந்த சத்தம் கேட்கிறதாக சொல்றாங்க. உண்மையிலுமே இதெல்லாம் வந்து ஒரு அதிசயமா தான் பார்க்கப்படுகிறது. இந்த மலையோட டாப் வியூ பார்த்தா இந்த இடம் தான். நீங்களே பாருங்க இந்த இடம்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஒரு ஃபீலிங் தான் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மலையோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணிப்பாறை, அதாவது பெல்ட்ராக்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. அந்த பாறையில போய் நம்ம ஒரு கல் எடுத்து தட்டினா வந்து மணி சத்தம் கேட்கும். வேற எங்கேயுமே இந்த இது மாதிரி சத்தம் வந்து இந்த மலையில வேற எங்கேயுமே எழும்பாது. இந்த ஒரு பாறையில மட்டும், அது பர்டிகுலி அந்த ஒரு பாறையில மட்டும்தான் அந்த சத்தம் வரும். அந்த பாறையோட இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த இடம் பாருங்க. இங்கிருந்து நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம். போலாமா? இந்த டேய் தாய் குச்சல நீ ஒண்ணு வரணும். நாங்க அந்த யாரும் வீட்டில் செய்து பார்க்க வேண்டாம். ஏன்டா ஃபிளாஷ் ஆன்ல இருக்கு. டார்க் கிரில்ஸ். இப்போ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சாப்பாடு உணவு எதுவுமே இல்ல. சோ இப்ப பாம்பு கடிச்சா ஏன்னா எல்லாம் கீழே தான் இருக்கு. ஸ்பீச் கூட இதுதான். ஓகே, ஒரு மாதிரி சவுண்ட். இதுல டிஃபரெண்ட் யூனிட் வரும். இங்க பாரு, இங்க ஒரு சவுண்ட், இங்க ஒரு சவுண்ட். முதல்ல இது ஒரு ஹார்மோனிய பொட்டின்னு சொல்றீங்களா? எஸ். இந்த பாறையில் தட்டு பாருங்க, வேற பாறையில தட்டி பாருங்க, அது மாதிரி சத்தம் வருதான்ட்டு.
வரல. ஓகே, குட், பரவாயில்ல. இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மலைக்கு நம்ம என்ட்ரன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா பல நபர்கள் குடிச்சிட்டு இங்கே அங்கங்கே பிளாஸ்டிக்லாம் அதிகமாக தூக்கி போடுறாங்க, மது பாட்டில் தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மலைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் கூட பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த மலைக்கு வருகின்ற நபர்கள் பிளாஸ்டிக்கை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் மாவட்ட நிர்வாகம் ஒரு முன்னெடுத்தால் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். பிளாஸ்டிக் நீ தடை செஞ்சீங்கன்னா இங்கே இருக்கிற வனவிலங்குகளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் மது அருந்தவர்கள் கண்ணாடி பாட்டில் உடச்சிட்டு அசல்ட்டாக தூக்கி போட்டு போயிடுறானுங்க. கண்டிப்பாக அதுக்கும் தடை செய்து அது மாதிரி செயல்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கோரிக்கை, அதாவது இந்த வீடியோ மூலம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். திருக்காஞ்சனகிரி மலைக்கு வரும் பக்தர்கள் வாகனங்களை மலை மேலும் காரு, பைக்கு எல்லாமே அலர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வரும் பக்தர்கள் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க பிளாஸ்டிக்கை இங்க அதிக அளவுல யூஸ் பண்றதால கண்டிப்பா இங்க வன விலங்குகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம பல பேர் குடிமகன்கள் வழக்கமா எங்க போனாலும் ஒரு விஷயத்தை மட்டும் தவறாம செஞ்சிடறாங்க. எங்காச்சும் ஒரு மூலையா கும்பலா உட்காந்து குடிக்கிறதும், குடித்து விட்டு அதோட பாட்டில அப்படியே போட்டு தூக்கி போட்டு போனா கூட பரவாயில்ல, அதுவே ஆபத்து தான். அந்த தூக்கி போட்டு போறதோட மிகப்பெரிய ஆபத்து எதுவும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் உடைச்சிட்டு போறது மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை தான் இது பார்க்கப்படுகிறது. ஏன்னா பல பேர் அப்படிதான் பண்றீங்க. நீங்க குடிச்சு உங்களோட என்ஜாய்மெண்ட்காக நீங்க குடிக்கிறீங்க, எல்லாமே ஓகே, எல்லாமே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அது பொது இடத்துல, அது வனவிலங்குகள் அதிகமா நடமாடுற ஒரு இடத்துல இது மாதிரி குடிச்சிட்டு பாட்டில உடைச்சிட்டு போறதுல நம்ம கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இனிமேலாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அது மாதிரி செயல் பண்ணாதீங்க. அதாவது நீங்க குடிக்கிறீங்களா, ஓகே, உங்களுடைய என்ஜாய்மெண்ட்க பண்றீங்க, பண்ணிட்டு போங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் பாட்டில அதத்துல தூக்கி போட்டு போறதோ அப்படி இல்லைன்னா உடைச்சிட்டு போறதோ அது சட்டப்படி குற்றம் தான். உங்களுடைய மனிதப்படி பார்த்தா கூட அது குற்றம் தான். அதனால நீங்க சட்டத்துக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, உங்க மனசாட்சிக்கு பயந்து கண்டிப்பா அது மாதிரி செயல்லாம் செய்யாதீங்க. நன்றி, வணக்கம் மக்களே.